வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ ப்ளெயின் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ மைதா மாவு, 1/4 கிலோ ஜீனி, ரெண்டுமே 250 கிராம். கப்பில் 2 கப்பு ஜீனி. இதை நல்லா பொடி பண்ணிக்க போகிறேன். மைதா மாவு சலித்து எடுத்து வச்சுருக்கேன். முட்டை 8. இதில் வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் தனித்தனியாக அடித்து எடுத்துக்க போகிறேன். பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை, வெனிலா எசன்ஸு 2 மூடி, எண்ணெய் 1/4 கப், ஒரு 5 ஸ்பூன் போல், 1/2 கப் பால். தனித்தனியாக எடுத்தாச்சு. வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக. இப்போ இது ரெண்டையும் நான் தனித்தனியாக அடித்து எடுத்துக்கிறேன். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லக்கருவை பீட் பண்ணிக்கலாம். எல்லக்கரை பீட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சுகர் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ ஜீனி அளந்தா 2 கப்பு இருக்குது. இப்போ இந்த மஞ்சள் கரு, வெள்ளைக்கரு, இதை நல்லா ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பீட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன், ஒரு பிஞ்சு சால்ட்டு, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன். இதை இதில் போட்டுக்கலாம். இந்த எக்கெல்லாம் அடித்தோம்ல, சுகர் எக்கெல்லாம் அடித்ததை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக இதையும் நான் பீட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லாமே ஊற்றியாச்சு. வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா நான் பீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவனில் வைக்கலாம். நான் கேக்குக்கு பட்டர் போடலை. ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு இதுக்கு மட்டும் நான் பட்டர் அப்ளை பண்ணுறேன். அவனுக்குள்ளே வச்சிடலாம். இதை எப்படி கலந்துக்கிறேன். ஏர் இருந்தால் அப்படியே செட் ஆகிடும். அவனில் 160 டிகிரிஸ் 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 40 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சுங்க. எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. ஆறின பிறகு தட்டில் கொட்டிட்டு காமிக்கிறேன். மெதுவாக எடுக்கலாம். அவ்வளோதாங்க, ப்ளெயின் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.